கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது யாக்கோபு யோசேயின் தாயாகிய மரியாள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பெண்களுக்கு ஒரு சிறப்பிடம் இருந்தது. இயேசுவோடு அவருடைய சீடர்கள் மட்டுமின்றி அநேக பெண்களும் ஊழியம் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷங்களில் அநேக பெண்கள் தங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடன் பல இடங்களுக்கு நடந்து சென்று ஊழியம் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:55-56, மார்க்கு 15:40-41, லூக்கா 8:1-3 இந்த வசனங்களின்படி இந்த பெண்கள் இயேசுவோடு கலிலேயாவில் இருந்து ஊழியம் செய்து அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் வரை எருசலேமில் இருந்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மத்தேயு 27:56 படி இந்த பெண்களில் ஒருத்திதான் யாக்கோபு யோசேயின் தாயாகிய மரியாள். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் யாக்கோபு என்ற பெயரை உடைய 2 நபர்கள் இருந்தார்கள். அதில் சின்ன யாக்கோபின் தாய்தான் இந்த மரியாள். மத்தேயு 10:3 படி இவள் அல்பேயுவின் மனைவி, இயேசுவுக்கு மிக பிரியமான சீடர்கள் என அழைக்கப்பட்ட யாக்கோபும் யோவானும், செபதேயுவின் மனைவி சலோமே. இந்த யாக்கோபு தான் பெரிய யாக்கோபு என அழைக்கப்பட்டான். இவனுடைய தாய் சலோமேயும் சின்ன யாக்கோபின் தாயாகிய மரியாளும் மார்க் 16:40 படி இயேசுவுடன் ஊழியம் செய்தவர்கள். இப்படி இயேசுவோடு ஊழியம் செய்த இவ்விருவரின் பிள்ளைகள் மூவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சீடர் ஆவதற்குரிய பாக்கியம் கிடைத்தது. இந்த மரியாள் இயேசுவோடு கலிலேயாவில் இருந்து எருசலேம் வரை நடந்து அவரோடு ஊழியம் செய்தது மாத்திரமல்லாமல் அவரது சிலுவை மரணம் வரை அவரோடு கூட சிலுவையின் அடியில் இருந்தாள் என்பதை மத்தேயு 27:55, மார்க் 15:40-41, லூக்கா 23:49 ஆகிய வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதோடு அவள் போய்விட்டதாக வேதம் கூறவில்லை. இயேசுவின் அந்தரங்க சீஷனும் ஐஸ்வர்யவானும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவனுமாகிய யோசேப்பு இயேசு சிலுவையில் மரித்தபின் பிலாத்துவின் அனுமதியோடு இயேசுவின் சரீரத்தை தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன் புதிய கல்லறையிலே வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அடக்கம் பண்ணினான். இந்த மரியாள் அந்த நேரத்தில் மகதலேனா மரியாளோடு கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தாள் என்று மத்தேயு 27:61 சொல்லுகிறது. மேலும் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணியதை பார்த்த மரியாள் 3ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் மத்தேயு 28:1, மார்க் 16:1, லூக்கா 23:56, 24:1 ஆகிய வசனங்களின்படி மகதலேனா மரியாளோடும் சலோமேயோடும் இயேசுவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அதிகாலை நேரத்தில் கல்லறைக்கு வந்தாள். கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டு கல்லறை காலியாக இருப்பதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆயினும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி தேவதூதர் மூலம் அறிவிக்கப்பட்ட போது ஆனந்தம் அடைந்தனர். அவர்கள் கலிலேயாவில் இயேசுவோடு இருக்கும்போது அவர் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னதை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை முதலில் கேட்கும் பாக்கியத்தை இந்த மரியாளும் அவளுடன் இருந்த மற்ற பெண்களும் பெற்றனர். இச்செய்தியை கேட்ட இந்த பெண்கள் உடனே அந்த அதிகாலை வேளையில் லூக்கா 24:10 படி சீடர்களுக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கடைசி ராபோஜனத்தில் பங்கு பெற்ற இயேசுவின் சீடர்கள் அவருடைய பாடு மரணத்தின் போது பயந்து தங்கள் உயிரை பணயம் வைத்து ஓடினார்கள் என்று மத்தேயு 26:56 சொல்கிறது. இப்படி பயந்து ஓடிய சீடர்கள் அந்த அதிகாலை வேளையில் மரியாள் மற்றும் அவளோடு இருந்த பெண்கள் மூலம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டனர். இயேசு வாரினால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு முள்முடி சூட்டியவராய் சிலுவையில் தொங்கும் காட்சியை பார்க்கும்போது இந்த மரியாளின் உள்ளம் எவ்வளவாய் துடித்திருக்கும். சர்வத்தையும் படைத்த அதிகாரம் படைத்த ஆண்டவர் யாருடைய உதவியும் இல்லாமல் அநியாயமாய் வதைக்கப்படுவதை பார்த்து அவளால் தாங்கிக் கொள்ள முடிந்திருக்காது. இயேசுவின் மீது வைத்திருந்த அளவில்லாத அன்பினாலும் உண்மையான விசுவாசத்தினாலும் அவள் கடைசி வரை இயேசுவை விட்டு விலகவில்லை. சிலுவையின் அடியில் நின்றாள். அவரை அடக்கம் பண்ணிய கல்லறைக்கு சென்றாள். 3ஆம் நாள் கந்தவர்க்கங்களோடு அதிகாலையில் கல்லறைக்கு போனாள். அவரின் உயிர்த்தெழுதலின் செய்தி கேட்டாள். இந்த மரியாளின் ஊழியம் மற்றவர்கள் கவனிக்கத்தக்கதாக பிரபலமானதா இல்லை. இவளுடைய ஊழியம் தன்னை முற்றிலும் மறைத்து திரைக்கு பின்னால் ஆண்டவருக்காயிருந்தது. மேலும் இவள் தனியாக ஊழியம் செய்யாமல் மற்ற பெண்களோடு சேர்ந்து குழுவாக இயேசுவிற்காக ஊழியம் செய்தாள். குழுவிலே தெரியப்படாத ஆளாயிருந்து ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தினாள். யோவான் 3:30 சொல்லியிருக்கிறபடி யோவான் ஸ்நானகன் போல் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என விரும்புவதே ஆண்டவருக்கு பிரியமானது. தேவன் அத்தகைய ஊழியம் செய்ய நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.